ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும்ங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கும் இந்த செட்டப். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். இது ஒரு ஓப்பன் புது முயற்சிங்க. இதுக்காக ரொம்ப மெனக்கெட்டிருக்கேன், ஆராய்ச்சிலாம் பண்ணியிருக்கேன். வகையில் ரிஷபராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு அந்த ராசியவே வந்து காலமாடு, இந்த ரிஷபம்னா தெரியல, காலமாடு, மண் ராசி, நிலராசி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப பொறுமைசாலிகள். பெரும்பாலும் தாய் நாடு, தாய் நிலம் போன்ற பற்றெல்லாம் உடையவங்க. ரொம்ப பேட்ரியாட்டிசமாக இருப்பாங்க. ரொம்ப ரிசர்வ் டைப், நிறைய பேச மாட்டாங்க. ரொம்ப ரிசர்வ் டைப். ஜாலி டைப்லாம் ஒன்றும் கிடையாது. நிதானத்தின் மறுபெயர்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் இவங்கள்ட்ட தான் அட்வைஸ் கேட்கணும். பொறுமையாக நிதானமாக, இப்போ என்ன ஆயிடுச்சு, இரு உட்காரு, என்னன்னு பார்க்கலாம் இரு, அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. சொகுசுக்காரர்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க. இவங்களை வீட்டை விட்டு வெளியே வர வைக்கிறதுக்குள்ளே நீங்கள் போராடணும். சொகுசுக்காரர்கள் வீட்டிலேயே படுத்துருப்பாங்க, தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க, ஹால்குள்ளேயே சுற்றுவாங்க, அப்படியே டிவி பார்ப்பாங்க. வாங்க அப்படி முன்னாடி இருக்கிற கடையில் போய் டீ சாப்பிட்டு வரலாம், அதெல்லாம் வரமாட்டாங்க. எதுக்கு சார் வீட்டில் டீ இல்லையா, நம்ம எதுக்கு வெளியே போகணும்பாங்க. எப்போ பார்த்தாலும் வீட்டை டெக்கரேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க மாதிரி ஒரு டெக்கரேஷனுக்கு செலவு பண்ணுறோம் இந்த உலகத்தில் ஒருத்தன் பிறந்தான் வரணும். அந்த அளவுக்கு வீட்டை டெக்கரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆடம்பர விரும்பிகள். ஜில்லுன்னு ஏசியை போட்டால் இன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. ஏசின்னா ரொம்ப உயிர். இதெல்லாம் நடக்கும். சத்தம் பிடிக்காது, அலட்டல் பிடிக்காது. அதேமாதிரி உணவு பிரியர்கள். வகை வகையாக உணவு சாப்பிடுவாங்க. இப்போ கேரளா போனால் அங்கே ஒரு டிஷ் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆந்திரா சம்மந்தப்பட்ட டிஷ் ஒன்று எடுத்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி விதவிதமாக யூடியூப்லாம் பார்த்து பார்த்து சமைப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இவங்க தான், இந்த ரிஷபராசிக்காரங்க தான்.